புரட்டாசி 3வது சனி என்னென்ன பண்ணுறோன்னு பார்த்துடலாமாங்க. ஸோ காலையிலேயே கடகடன்னு எழுந்து இந்த வீட்டில் விளக்கெல்லாம் பொருத்தி சாமியெல்லாம் கும்பிட்டோங்க. இப்போ அத்தையெல்லாம் ஊருக்கு போயிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்க சாமி பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு வீடெல்லாம் கூட்டி தொடச்சி வெளியெல்லாம் கழுவிட்டோங்க. ஸோ இது கூடவே நம்ம என்னென்ன சமையல் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பைத்தம்பருப்பு பாயாசம், சாம்பார், 3 பொரியல், அப்புறம் வந்துட்டு அப்பளம், வடைலாம் செய்ய போகிறோங்க. ஸோ கடகடன்னு வாங்க சமையல் ஒர்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பைத்தம்பருப்பு பாயாசத்துக்கு வச்சுட்டு அப்படியே பருப்பு சாம்பாருக்கு பருப்புலாம் அடுப்பில் போட்டோங்க. அரிசியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உலை போட்டு அரிசி இது பண்ணுற கேப்லேயே நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு வாசலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு சமையல் ஆரம்பிச்சிட்டோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துனே வாழைக்காய் பொரியல் செஞ்சுட்டு இருந்த கேப்லேயே பைத்தம்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சிங்க. இது கூடவே பீன்ஸ் பொரியல் செஞ்சாச்சுங்க. பீன்ஸ் பொரியல் கூடவே பருப்பு குழம்பு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. சாதமும் வடிச்சாச்சுங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா 3 வகை பொரியல், சாம்பார், பாயாசம், வடை, அப்பளத்தோட சாமிக்கு படையலும் இட்டாச்சுங்க. ஸோ மாமா வந்து இங்கே சாமி கும்பிட்டுட்டு இருந்த கேப்லேயே நம்ம வீட்டில் இந்த சைடு வீட்டில் போயிட்டு இங்கேயும் சும்மா சாமிக்கு வந்து படையலை போட்டு நானும் சாமி கும்பிட்டுட்டேங்க. ஸோ ஏன்னா இங்கே வந்து நான் படைக்க மாட்டேன், அத்தை வீட்டில் தான் செய்வோம். இருந்தாலுமே செஞ்சதில் முதல் சாதம் எடுத்து போய் வச்சு சாமி கும்பிட்டுட்டோங்க. ராசி புகழ்லாம் பார்த்திங்களா, நாமம் போட்டு எவ்வளோ பக்திமயமாக இருக்காங்க. ஸோ மாமா நானும் பாப்பா தம்பி தான் இன்றைக்கி இருந்ததுனால நாங்கள் மட்டும் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டோம். இல்லைனா அத்தை மாமா எல்லாருமே இருப்பாங்க, அவங்க ஊருக்கு போயிருந்ததுனால சிம்பிளாக நாங்களே சாமி கும்பிட்டுட்டு சாப்பாடை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ செம்ம ஜாலியாக இருந்தது. இந்த மாதிரி சமைச்சிட்டு சாமிக்கு படைச்சி சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்கள் சனிக்கிழமை என்னென்ன பண்ணீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.